அவசரமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். எதுக்கெடுத்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு என்று பிரித்து நமது மக்களையே பிரித்து பார்க்கின்ற ஒரு வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் சபையில் ஒன்று சொல்வார்கள், வெளியில ஒன்று சொல்வார்கள். இந்நேரத்தில் இவ்வளவு அவசரமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தோம். ஏனென்றால் வளர்கின்ற வளர்ச்சியிலே சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தையும் கூட பேரூராட்சி ஆகின்றோம், பேரூராட்சியை மாநகராட்சி ஆகின்றோம். இந்த மாதிரி வளர்ச்சி, அதாவது மாற்றம்தான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பர்மனன்ட். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதியிலே நிறைய தொகுதியாகி அங்கு பிரதிநிதிகள் இருந்தால்தான் அந்த மக்களுடைய பல அவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்க முடியும். எதுக்கெடுத்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு என்று பிரித்து ஒரு நல்லதொரு தேசத்தை, ஒரு ஜனநாயக நாட்டை, பாரதம் என்ற உலகமே போற்றுகின்ற ஒரு ஜனநாயக நாட்டை வடக்கு தெற்குன்னு சொல்லி நமது மக்களையே பிரித்து பார்க்கின்ற ஒரு உணர்வு இனிமேல் இந்த மாதிரி ஒரு மாண்பு மிக்க ஒரு சட்டமன்றத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதையே அதிகமாக வற்புறுத்தி வடநாடு வாழ்கிறது, தெற்கிலே இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்பது எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. ஏன் தெற்கிலிருந்து பிரதமர் ஆக முடியாது? தெற்கிலிருந்து கர்நாடகா வச்ச அந்த தேவேகவுட அவர்கள் பிரதமர் ஆயிருக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் மூப்பனாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை எப்படி தவற விட்டார்கள் என்பது அன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். அதை நான் இங்கு விவாத பொருளாக ஆக்க விரும்பவில்லை. நாம் ஒற்றுமையாக இருந்தால், தென் மாநிலங்களே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழகத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழரையே ஒரு பிரதமர் ஆக்குகின்ற காலம் எல்லாம் இருக்கும். அந்த முயற்சியை ஒற்றுமையுடன் நாம் செய்ய வேண்டும். வன்னியர் அமைச்சர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் சபையில் ஒன்று சொல்வார்கள், வெளியில ஒன்று சொல்வார்கள். எப்படி நம்புவதென்று? ஒரு ஜனநாயக நாட்டின், மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை போய் இந்த மாதிரி பேசுவது கண்டனத்துக்குரியது. இப்ப இவங்க இங்க பேசுற அமைச்சர் பேசுறத நாங்க நம்புறோமோ இல்லையோ, அதே மாதிரிதான் ஒரு அமைச்சர், தேசத்தின் பெரிய ஜனநாயக நாடு, அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரை இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதை சபையிலிருந்து, அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நான் போராடுகின்ற முயற்சி எடுத்தேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே உங்கள் மூலம் அந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.